வணக்கம். சமையலுக்கு மண்பானை பயன்படுத்துறது, வெண்கல பாத்திரம், பித்தளை பாத்திரம், இதோடைய பயன்கள் மற்றும் நிதானமாக சமைக்கிறத பற்றி போன பதிவுகளை பார்த்தோம். இன்னைக்கு நம்ம நிதானமாக சமைக்கிறதுக்கு நலபாகப்பட்டியை பயன்படுத்தி எப்படி நம்ம சமைக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அந்த பெட்டி எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இதுக்கு ஒரு சாதாரண அட்டைப்பெட்டி, நீங்கள் பழங்கள் காய்கறிகள் வாங்குறப்ப உங்களுக்கு ஒரு பெட்டியில் போட்டு கொடுப்பாங்க இல்லைங்க, அந்த மாதிரி ஒரு அட்டைப்பெட்டி. அந்த அட்டைப்பெட்டியில் எங்கே உங்களுக்கு வைக்கப்புல் கிடைச்சாலும் சரி, அல்லது இயற்கையான முறைகளில் ஏதாவது நேச்சுரல் ஃபைபர்ஸ், இப்போ சாதாரண காஞ்சி போன அருகம்பில்லாக இருந்தாலும் சரி பயன்படுத்தலாம். அல்லது நீங்கள் இங்கே பொள்ளாச்சியார் இன்சைட்லாம் இருந்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு தென்னை நார், அது வந்து நல்ல ப்ராசஸ்டு நார் கிடைக்கும், அதையும் நம்ம இங்கே பயன்படுத்தலாம். இதுக்கு நல்லா அந்த பெட்டியில் வந்து ஒரு குழி பண்ணுற அளவுக்கு இடம் விட்டுட்டு இதில் நார்களை போட்டுருங்க. அதையே கவர் பண்ணுறதுக்காக தலையணை உரையில் அதே மாதிரி நார்களை வந்து ஒரு கொஞ்சம் கொலன்னு இருக்கிற அளவுக்கு நார்களை போட்டுருங்க. ஸோ இதை வந்து போட்டு நம்ம தைச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த பெட்டி நம்மளுக்கு தயாராக இருக்குது. ஸோ இந்த பெட்டியை பயன்படுத்தி சமைக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்னலாம் பிரயோஜனம்? முதல் விஷயம், நம்மளுடைய சாப்பாட்டுடைய சத்து குறைபாடு இல்லாமல் இருக்கும். ரெண்டாவது, இன்றைக்கி நிறையா பேர்த்துக்கு பிரச்சனை வர்றதுக்கு முக்கியமான காரணம் கஞ்சி வடிக்காமல் சாப்பிட்றது, ப்ரெஷர் குக்கிங். ஆனால் இது ரெண்டையுமே இந்த முறையில் நம்ம தவிர்க்கலாம். இந்த முறை மூலமாக நம்மளால் கஞ்சியை வடிச்சிக்க முடியும். அது இல்லாமல் ஸ்பேசியஸ் குக்கிங் சொல்லக்கூடியது, அதாவது நிறைய இடம் இருக்கும், அதனால் தானியங்கள் மேலே கீழே வந்து மூவ் ஆகிறதுக்கும் இது வந்து ஒரு ஏற்பாடு பண்ணி தரும் இந்த முறையில் சமைக்கிறது மூலமாக. அடுத்ததாக, ஒரு தடவை நீங்கள் சமைச்சு வச்சிட்டிங்க அப்படின்னம்னா, இந்த பெட்டிக்குள்ளே வச்சிங்க அப்படின்னம்னா அந்த சூடு வெளியேறாது. அதனால் குறைந்தபட்சம் 12 மணி நேரத்துக்கு அதோட சூடு வந்து பாதுகாக்கப்படும். அதனால் நீங்கள் மறுபடியும் ரீஹீட் பண்ண வேண்டியதில்லை. அந்த மாதிரி ரீஹீட் மறுபடியும் சூடு பண்ணுறப்போ அதில் இருக்கிற சத்துக்கள் விரயமாகும். அதையும் நம்மளால் தவிர்க்க முடியும். அடுத்ததாக, பாதுகாப்பானது, ரொம்ப சேஃப் சைடில் நம்மளால் இதில் சமைக்க முடியும். வெடிச்சிரும்னோ செதறிடும்னோ அந்த மாதிரியெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப ஈஸியாக சுற்றுப்புறத்தில் ரொம்ப எந்த விதமான அசௌகரியம் ஏற்படுத்தாத மாதிரி, அதாவது பொல்யூஷன் ஃப்ரீ பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு பாக்ஸ் இந்த முறை. இது எக்கனாமிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னம்னா, இந்த முறையை சமைக்கிறது மூலமாக நம்ம சிலிண்டர் வந்து நம்மளுக்கு 50% குறையும். நீங்கள் ஒரு மாதத்துக்கு வர வேண்டிய சிலிண்டர் 2 மாதத்துக்கு வர முடியும். அந்த அளவுக்கு இதில் வந்து சிலிண்டர் வந்து உங்களுக்கு மிச்சப்படுத்தலாம். நேரமும் பார்த்தீங்க அப்படின்னம்னா குறைவான நேரத்தில் சமைக்க முடியும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னம்னா, நம்ம குக்கரில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னம்னா தண்ணி கொதித்து அதுக்கப்புறம் அரிசியை போட்டு அதுக்கப்புறம் விசில் வந்ததுக்கப்புறமா மறுபடியும் அதை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் அடங்குற வரைக்கும் குறைஞ்சபட்சம் நம்ம வெயிட் பண்ணணும். இதுக்கு அந்த மாதிரி கிடையாது. இது வந்து நம்ம தண்ணி கொதிச்சோன்னையே நம்ம அரிசி போடுறோம், 15 நிமிஷம் இந்த பாக்ஸ்குள்ளே வைக்கிறோம், இமீடியட்டாக எடுத்து நம்ம சாப்பாடு நம்ம பரிமாறலாம். அந்த அளவுக்கு அதே மாதிரி உதிரியாகவும் இருக்கும், கஞ்சியும் வடிச்சிடுறோம். ப்ரெஷர் குக்கரில் பார்த்தீங்க அப்படின்னம்னா கீழே பார்த்தீங்கன்னா கேக் மாதிரி ஆயிரும். கொஞ்சம் நேரம் விட்டுட்டிங்க அப்படின்னம்னா கீழே வந்து அந்த கஞ்சி தேங்கி போய் அடியில் வந்து அதிகமான சூடு இருக்கிறதுனால அடிப்பகுதிக்கு மட்டும் சூடு இருக்கும், மேல் பகுதிக்கு சூடு இருக்காது. அதனால் என்ன ஆகும், மேல் பகுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும், அடிப்பகுதி பார்த்தீங்கன்னா கேக் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த முறையில் பார்த்தீங்கன்னா எல்லா சாப்பாடுமே ஒரே மாதிரி உதிரியாக இருக்க முடியும். ஸோ இந்த முறைகள் ரொம்ப எளிமையானது, அதே மாதிரி ருசியும் அதிகமாக இருக்கும். இந்த உணவு முறைகள் வந்து கொஞ்சோண்டு சாப்பாடு சாப்பிட்டோம்னாலே ஒரு நிறைவை ஏற்படுத்தும். ஏன்னா அதில் வந்து சத்து குறைபாடு இல்லாததுனால வயிற்றுக்கு வந்து ஒரு நிறைவை கொடுக்க முடியும். எக்கனாமிக்கல் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இது வந்து செய்கிறதும் ரொம்ப எளிமை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத அந்த அட்டை பாக்ஸ், அதே மாதிரி இந்த நார் ஆர் காஞ்சி போன இந்த நார்கள் பயன்படுத்தி இதை பயன்படுத்திக்கலாம். அடுத்தது பராமரிப்பு செலவுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. எந்த விதமான பராமரிப்பும் தேவை கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் செய்து வச்சிட்டிங்க அப்படின்னம்னா அது பல வருஷ கணக்கத்தில் அப்படியே இருக்கும். எந்த விதமான பராமரிப்பும் இதுக்கு தேவை கிடையாது. அடுத்ததாக, இதை வச்சு நம்ம நிறைய பயன்பாடுகளும் ஏற்படுத்திக்கலாம். அதாவது இந்த இயற்கையான முறைகளில் பழங்களை எப்படி பழுக்க வைக்கிறது, காய்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த பெட்டியை பயன்படுத்தலாம். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம அடுத்த பதிவுகளை பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி இந்த பதிவில் இந்த நலபாக பெட்டியை எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுருக்கிறீங்க. வீடுகளை நீங்களே தயார் பண்ணி வைங்க. இதை பயன்படுத்தி நம்ம அடுத்தடுத்து என்ன மாதிரியெல்லாம் சமைக்கலாம், பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத அடுத்த பதிவுகளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.